ஐயனார் துணை சீரியலை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காம லைக் செய்து கொள்ளவும். சோழன் வீட்டில் கொண்டாட்டமா, நிலா வீட்டில் திண்டாட்டமா? வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். திருமணத்தை முடித்து வீட்டுக்கு வரும் நிலாவுடன் வந்து கொண்டிருக்கும் போதுதான் சோழனை வரவேற்க அவனது வீட்டில் பல ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறதாம். சீரியல் பல்புகள் போட்டு வீட்டை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் தம்பிகள் அதை பார்த்து அண்ணன் சேரன் பயந்தாலும் வீட்டுக்கு ஒரு பெண் வருவதை அவர்கள் அனைவரும் கொண்டாட தயாராகிறார்களாம். வீட்டில் இருந்த மோசமான அடையாளங்களைத்தான் எல்லாம் அவர்கள் மாற்றி கொண்டிருக்கிறார்களாம். அதே நேரத்தில் தான் நிலாவின் வீடு அவளதின் வருகைக்காக காத்திருக்கிறது. அந்த நேரத்தில் தான் நிலாவின் அப்பாவும் மாப்பிள்ளை சூர்யா காரில் வருகின்றனராம். சொந்த பந்தம் குடும்பத்தினர் எல்லாம் அவர்களை ஆவலோடு பார்க்கின்றனர். சோகத்தோடு கீழே இறங்கும் நிலாவை அப்பாவை பார்க்கும் அவர்கள் நிலா எங்கே என்று கேட்கிறாராம். அவர்களுக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் அப்படி திகைத்து போய் நிற்கிறார் நிலாவின் அப்பா. வழக்கம் போல் நிலாவுக்கு நிச்சயப்பட்ட மாப்பிளை தான் சூர்யா. காவல் நிலையத்தில் நடந்தவற்றை அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி அளிக்கும் விதமாகத்தான் சொல்லி முடிக்க ஒட்டுமொத்த திருமணம் வீடு அங்கு அதிர்ச்சி அடையலாம். அனைவர் முன்னிலையும் மன்னிப்பு கேட்க நிலாவின் அப்பா அங்கிருக்கும் நீரை எடுத்து தலையில் ஊற்றி தலைமுழுகிறார் நிலாவின் அப்பா. அப்போது அவரை நிலாவின் அம்மா சூர்யா சொன்ன எதையும் நம்பவில்லையாம். அப்போது நிலாவின் கல்யாண போட்டோவை காட்டி அனைவரையும் அதிர்ச்சி அடைகிறாம். அதனைத் தொடர்ந்துதான் நிலா துக்க வீடாக போல காட்சியளிக்கிறதாம். அப்போது அங்கு வரும் மாப்பிள்ளை பெற்றோர் நிலா குடும்பத்தை பயங்கரமாக சாடுகின்றனர். தங்களை அவமானப்படுத்தி விட்டதாக திட்டுகின்றனர். உறவினர்கள் மத்தியில் அந்த அவமானத்தை நிலா குடும்பத்தால் ஏற்க முடியவில்லை. இருந்தாலும் வேறு வழியின்றி உடைந்து போயிருக்கிறார் நிலாவின் அப்பா. நிலா வீட்டுக்கு அழைத்து வரும் நேரம் நெருங்க சோழன் பீதியாகிறான். தன் சகோதரர்கள் வேலை குறித்து முன்பு நிலாவிடம் கூறிய பொய்களை எண்ணி அவள் கவலைப்படுகிறாராம். அப்போது நிலா அவனிடம் கேட்கிறாள், எனக்கு ஏன் இவ்வளவு உதவி பண்றீங்க என்று. அதற்கு அவளிடம் ரொமான்ஸ் பதிலளிக்கின்றார் சோழன். அதைத் தொடர்ந்துதான் அடுத்த கதைக்களம் என்ன உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.